Hi students, today we are going to learn about refraction through a concave lens. Okay, what is a refraction? When the light rays enter to the lens, okay, or passing through the lens is called refraction. Okay, and previous class we have discussed about the difference between convex and concave lens, and also for the image formation of convex lens. So, and I have one question, students. Have you seen the lens? Okay, I think your answer is yes. Okay, so the lens are used for many purposes in day-to-day life. Okay, many optical instruments are used the lens, such as microscope, telescope, film projector, and for camera, smartphones. Okay, these instruments are used the lens for various purposes. Okay, so actually, what is the duty of lens, or what is the work of lens? The lens is magnify the image of objects, or magnify means it enlarge the image of objects. Okay, ஸோ அப்போ லென்ஸு மெயினாக எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு பொருளுடைய உருவத்தை பெருசாகி பார்க்குறதுக்கு லென்ஸு தேவைப்படுது. ஸோ லென்ஸு பொருளுடைய உருவம் வந்து சின்னதாகவோ அல்லது பெருசாகவோ தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் இருக்கிற தூரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே லென்ஸில் ஃபார்ம் ஆகும். Okay, anyway, fine, we come to the point. So the refraction through a concave lens, this means the image formation through a image formed on the concave lens. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கான்கேவ் லென்ஸில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? ஸோ த ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, when an object is placed at infinity, a virtual image is formed at the focus. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும்பொழுது அதுக்கான இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் மச் ஸ்மாலர் தென் த ஆப்ஜெக்ட். இங்கே கிடைக்கிற இமேஜ் சைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆப்ஜெக்டோட சைஸை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த லென்ஸ் என்னது? கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? கான்கேவ் லென்ஸ் என்ன செய்யும்? லைட் ரேஸை டைவர்ஜ் பண்ணி அனுப்பும். பாருங்கள், கான்வெக்ஸ் லென்ஸு லைட் ரேஸை வரக்கூடிய லைட் ரேஸை கன்வெர்ஜ் பண்ணும். பட் கான்கேவ் லென்ஸு லைட் ரேஸை டைவர்ஜ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்னது? ஆப்ஜெக்ட் அட்டு இன்ஃபினிட்டி. ஓகே, so this is a concave lens. So the concave lens are bounded by two spherical surface. Okay, so this point is called optic center of a lens. It is both sides are curved inward because it is bounded by two spherical surface. This line is called principal axis. Okay, and this point is a principal focus of a lens, and 2f1 double time of principal focus. So this side also have the principal focus, so double time of principal focus. Okay, suppose when the object is placed at infinity, object means எது வேணாலும் இருக்கலாம், அதாவது பில்டிங்காக இருக்கலாம், ட்ரீயாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஹியர் த ஏபிசி ஆப்ஜெக்ட். ஸோ ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா அப்போ வர லைட் ரேஸ் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸு பேரலாக இருக்கும். ஸோ the light rays are incident on the or fall on the concave lens. So after refraction they will be diverged. So it diverge the rays. It is appears to be diverged from the same side of the principal focus. ஸோ அது எங்கேருந்து டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எங்கேருந்து டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல தான் என்ன செய்யும்? இந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் தெரியும். ஓகேங்களா? So the object, this is the image. So when the object is placed at infinity, so we get the virtual and erect image. So இங்கே கிடைக்கிறது என்ன இருக்கும்? Virtual and erect image. Virtual means the image cannot be focused on the screen. That is called virtual. Okay, and erectனா the straight image வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியும். ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியும்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு the image size is smaller than the object size. ஸோ இங்கே கிடைக்கிற இமேஜ் சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். எதனா ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இது சின்னதாக இருக்கும். அடுத்தது the image is formed in the same side of the lens. ஸோ லென்ஸுக்கு இந்த பக்கமே ஃபார்ம் ஆகும், லென்ஸுக்கு அந்த பக்கம் ஃபார்ம் ஆகாமல் ஸோ சேம் சைட்லேயே இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் இமேஜ் எப்படி இருக்கும்? சேம் சைட்லேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ், இந்த ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் ஏ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஸோ லென்ஸில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும்பொழுது
அப்போ இமேஜ் எப்படி கிடைக்கும் அதுதான் இங்கே காமிச்சிருக்கேன். இந்த பிக்சரை பாருங்கள். இங்கே ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? த ஆப்ஜெக்ட் த ஏபி இஸ் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அது எதுக்கு இடையில இருக்குது பார்த்தீங்கன்னா F1 அண்ட் 2F1க்கு இடையில இருக்குது. ஓகே, ஸோ அங்கே பாருங்கள், ஒரு ரேஸ் எப்படி இருக்குது? பேரலாக வருதா? இந்த பேரல் ரேஸ் இப்படி டைவர்ஜ் ஆகுது. இன்னொரு ரேஸ் எப்படி போகுது? ஸோ இப்படி ஆப்டிக் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டைவர்ஜ் ஆகுது இல்லையா, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராங்க. அந்த லைட் ரேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராங்க. இப்படி வரும்பொழுது இந்த ரேஸும் இங்கே ரெண்டு ரேஸும் மீட் ஆகிற இடத்துல இந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் கிடைக்கும். தட் இஸ் A1 B1 இஸ் த இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். என்னது, த ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து வி கெட் த விர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ். ஸோ இதுலேயும் அதே மாதிரி என்ன ஆகும், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு த இமேஜ் சைஸ் இஸ் ஸ்மாலர் தென் த ஆப்ஜெக்ட் சைஸ். இது ஆப்ஜெக்ட், this is image. Okay, so the image size is smaller than the object size. And also one more information, the image is formed in the same side of the lens. So concave lens நால என்னது, image always formed the same side of lens. லென்ஸோட இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ், சப்போஸ் இப்போ இது என்ன கேஸ் இது, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும்பொழுது இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கண்ணா. நெக்ஸ்ட் கேஸ், சப்போஸ் வந்து லென்ஸ் வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கேஸ், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் வேரியஸ் பொசிஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ், ஹவு த இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு. சி ஹியர், அதாவது வேறு பொசிஷனில் வைக்கும்பொழுது, ஓகேவா, லென்ஸுக்கு முன்னாடி வேறு பொசிஷனில் இருக்கும்போது அதுக்கான இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், as the distance between the object and lens is decreased, ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கு உள்ள தூரம் குறையும் போது the distance between the image and the lens also keeps decreasing. அப்போ இமேஜுக்கும் லென்ஸுக்குள்ள தூரமும் என்ன செய்யும், குறைய ஆரம்பிக்கும். further the size of the image is formed increases, okay, as the distance between the object and lens is decreased. ஸோ அப்போ லென்ஸு வந்து ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸுக்கு பக்கத்தில் வர வர என்ன ஆகிட்டே இருக்கும், இமேஜோடைய சைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஓகேங்களா, இமேஜுக்கும் லென்ஸுக்குள்ள தூரமும் குறைய ஆரம்பிக்கும். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கான்கேவ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் as ஐ லென்ஸ் ஆஃப் கலீலியன் டெலஸ்கோப். ஸோ அப்போ கான்கேவ் லென்ஸ் எங்கே யூஸ் ஆகுது, கலீலியன் டெலஸ்கோப்பில் ஐ லென்ஸாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, தேர் யூஸ்ட் இன் ஏ வைட் ஆங்கிள் பைஸ்கோல் இன் டோர்ஸ். ஸோ டோர்லலாம் நம்ம லென்ஸை செட் பண்ணியிருப்போம்ல, கதவுலலாம் லென்ஸை செட் பண்ணியிருப்போம். யாராவது வீட்டுக்கு வராங்க இல்லையா, அவங்கள பார்க்குறதுக்காக லென்ஸை செட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதான் பைஸ்கோல் இன் டோர்ஸ். அடுத்து தேர்ட் ஒன், தே ஆர் யூஸ்டு டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்டு மயோப்பியா. ஸோ மயோப்பியா மீன்ஸ் ஷார்ட் சைட்னஸ், நம்மள கிட்ட பார்வை. ஓகேவா? கிட்ட பார்வை சரி பண்ணுறதுக்கு இந்த கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், லென்ஸ் ஃபார்முலா. ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ லென்ஸ் ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் வில் பி ரிலேட் த ஃபோக்கல் லென்த் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் லென்ஸ். அதாவது ஃபோக்கல் லென்த்து, அதே மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் லென்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த லென்ஸ் ஃபார்முலா பாருங்கள், 1/f = 1/v -